அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் புகார் அளித்த நிகிதா மீது நடவடிக்கை எடுக்க தற்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், இந்த போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த அஜித் மீது நகை திருட்டு புகார் அளித்திருந்த நிகிதா என்ற பெண்மணி மீது அவருடைய பழைய புகார்கள் குற்றச்சாட்டுகளும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்போது புதிதாக ஒரு குற்றச்சாட்டும் வெளியே வந்திருக்கிறது. அதாவது அவர் தற்போது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய எம்பி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாவரவியல் துறையினுடைய தலைவராக பணியாற்றுகிறார். இங்கு மாணவிகளை தகாத முறையில் நடத்தியது, வருகை பதிவேடு உள்ளிட்ட அலுவல் பணிகளை முறையாக மேற்கொள்ளாதது, சக பேராசிரியர்களை தரக்குறைவாக பேசியது, கல்லூரி முதல்வருக்கு கட்டுப்படாதது போன்ற பல்வேறு அடுக்கடுக்கான புகார்கள் அவர் மீது எழுந்த நிலையில் நிகிதாவை இடமாற்றம் செய்யுமாறு அவரது துறையினுடைய மாணவிகளே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் இந்த விவகாரம் குறித்து விசாரித்து நிகிதா மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மூலமாக மதுரை கல்லூரி கல்வி இணை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் தொடர்பாக விசாரணை நடத்தியிருந்த கல்லூரி கல்வி இணை இயக்குநர் நிகிதா மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை உறுதி செய்து அது தொடர்பான விரிவான அறிக்கையையும் கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த அறிக்கை மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது நிகிதா தொடர்பான விவகாரங்கள் எடுத்து வரக்கூடிய நிலையில் அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கல்லூரி கல்வி இயக்குநர் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. நிகிதா தற்போது கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் மருத்துவ விடுப்பில் இருக்கிறார். நாளைய தினம் அவருடைய மருத்துவ விடுப்பு முடிகிறது. அஜித்தினுடைய வழக்கிற்கு பின்னதாக அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் நாளை அவர் மீண்டும் கல்லூரிக்கு வருவாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அவர் மீது தனிப்பட்ட முறையில் பண மோசடி வழக்கு, திருமண மோசடி வழக்கு, இப்படி பல்வேறு விவகாரங்கள் வெளிச்சத்துக்கு வருவதையும் தற்போது அவர் பணியாற்றக்கூடிய கல்லூரியிலும் அவர் மீது பல புகார்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி வெற்றி.